ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் அதாவது இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ட்ரேட். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இப்போ நம்ம போகிறோம், ஒரு 10 நிமிஷமோ இல்லைன்னா வந்து ஒரு 5 நிமிஷமோ அந்த மாதிரி போயிட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு பையிங்கில் வந்து போய் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறது, அதுக்குண்டான வந்து இண்டிகேட்டர்ஸ், அதுக்குண்டான செட்டப் நம்ம எப்படி இந்த செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ளே போனீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல், இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது, மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கை வந்து மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய வீடியோவில் நிறையா, அதாவது இன்ட்ராடே பண்ணுறதுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நிறையா நம்மளுடைய சேனலில் இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அது இல்லாமல் டெய்லி மார்க்கெட்டோட அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டோட சப்போர்ட், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது ஒரு நல்ல ஒரு மாலை நேரத்தினுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி தான். இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இது நிறைய நாள் நம்ம அப்படி பேக் டெஸ்ட் எடுத்து பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், டைம் வந்து 3 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். 3 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் தான் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதே நேரத்தில் இதை வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸில் யூஸ் பண்ணலாமா, நிஃப்டி இண்டெக்ஸை விட ஃபியூச்சரில் யூஸ் பண்ணோம். ஏன்னா அப்படி தான் இந்த லைன், இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து எதில் கிடைக்கும்னா இண்டெக்ஸில் வராது, அது வந்து ஃபியூச்சரில் தான் வரும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் தான் அந்த இண்டிகேட்டர் வந்து ஸோ ஏன்னா வால்யூமாக ட்ரேட் ஆகும்போது தான் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் இந்த செட்டப்ஸு. இதெல்லாம் என்ன இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இதோட ரூல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ 1 by 1 உங்களுக்கு நான் விளக்குறேன். ஸோ இது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து இப்போ நம்ம டெலிட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து புரியும். போல் இந்த இண்டிகேட்டர் எல்லாத்தையுமே நம்ம டெலிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து புதுசாக போடுறோம். அப்போ தான் வந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸு எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன செட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இதோட ரூல் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ டெலிட் பண்ணிக்கிறோம். இப்போ டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இது ஏற்கனவே நான் வந்து முன்னாடி இதுக்குள்ள வீடியோ போட்டிருக்கேன். இது வந்துலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை வந்து எப்படி எடுக்கிறது, இதை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறதுலாம் ப்ரீவியஸாக வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் உள்ள இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்கால்பிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இந்த இண்டிகேட்டர் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு எஸ்ஏஆர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சரியா, நான் வந்திருக்கா பேராபோலிக் எஸ்ஏஆர்ன்னு இருக்கா, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து பண்ண போகிற இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இருக்கா, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து கொடுக்க போகிற இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூவி போடுங்க. இந்த இருக்கு இல்லையா, வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், அதாவது விடபிள்யூஎம்ஏன்னு இருக்கும். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் 3 இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 3ஐயுமே வந்து செட்டிங்ஸ் பண்ணணும். இதில் செட்டிங் வந்து அதே மாதிரி தனியாக வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வந்து வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜோட லைன். இந்த லைனில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள், அது வந்துடும். ஓகேவா, அதில் போயிட்டு நம்ம வந்து இதை வந்து ரெட் கலரில் கொடுத்துக்குவோம். கொஞ்சம் போல்ட்டாக இருக்கும், ரெட் கலரில் கொடுத்துக்குவோம். இதை லைனையும் வந்து நல்லா போல்ட்டாக கொடுத்துக்கிடுவோம். ஓகே, இதோட இன்புட்டில் போயிட்டு உள்ளே வந்து லைனில் வந்து 20 இருக்கு இல்லையா, இதை வந்து 50 ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேராபோலிக் எஸ்ஏஆர் இருக்கு இல்லையா, இதில் வச்சு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒன்றும் இல்லை, இதில் உள்ள லைன் மட்டும்தான். நம்ம வந்து கலர் தேவைன்னா நீங்கள் கலர் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து கலர் வேணால் மாற்றிக்குவோம், கொஞ்சம் போல்ட்டாக தெரியணும் பார்க்குறது. ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த மாதிரி கொடுத்தோம். ஓகே, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஆர்எஸ்ஐ வந்து எப்போவுமே டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அதில் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் லோவர் லிமிட் அப்படின்னு சொல்லி 13 இருக்கு இல்லையா, நம்ம லோவர் லிமிட்டே வேண்டாம், எடுத்துருவோம் அந்த லோவர் லிமிட்டை. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட்டுன்னு சொல்லியிருக்கு, அதில் 70 இருக்குது. இதை வந்து நம்ம வந்து 50 ஆக்கிக்கிறோம்.
ஓகேவா? இப்போ வந்து 50, அதாவது அப்பர் லிமிட் வந்து 50. இன்புட்டில் போயிட்டு அது டிஃபால்ட்டாக அதே இருக்கட்டும், 14 இருக்கட்டும். இந்த போல்ட் இருக்கு இல்லையா, இந்த லைன் இருக்குல்ல, பைலட் இருக்கு இல்லையா, பைலட்டை வந்து வேணால் கொஞ்சம் நல்லா போல்ட் ஆக்கிக்கோங்க. கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கலரே இருக்கனாலும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த கலர் ஏதாவது ஒரு எடுத்து ஒரு பார்க்குறதுக்கு ஒன்று டக்குன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு கலர் நம்ம வந்து ஓகே நம்ம ரெட்டை கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி இதோட ரூலையும் நல்லா கவனமாக கவனிங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ்லாம் கேட்காதீங்க, இது எப்படி சார் அப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதான் என்னன்னா, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இன்னைக்குள்ள மார்க்கெட்லேருந்தே நம்ம பார்க்கலாம். இதை வந்து இந்த 50ங்கிற லைன் இருக்கு இல்லையா, நம்ம ஆர்எஸ்ஐயில் வந்து 50, அதாவது 50க்கு மேலே ட்ரேட் ஆகணும், ஃபஸ்ட்டு ரூல். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கேண்டில், ஆமாம் அதை சொல்ல மறந்துட்டோம் அவங்கள்ட்ட. கேண்டில் வந்து நார்மல் கேண்டில் கிடையாது, நார்மலுடைய கேண்டில் வந்து நம்ம வந்து வைக்க வேண்டாம். நார்மல் கேண்டில் வச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணுமோ, கேண்டிலில் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஹெங்கனாஸ்கி கேண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஹெங்கனாஸ்கி கேண்டில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து இதோட ரூல் அதான். ஹெங்கனாஸ்கி கேண்டில் வச்சிட்டோம், நம்ம வந்து இண்டிகேட்டர் ஆட் பண்ணுற பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா 50, இந்த ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேலே இந்த லைன் இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் இந்த பேராபாலிக் எஸ்ஐஆர் இருக்கு இல்லையா, இது வந்து கீழே சப்போர்ட்டில் இருக்கணும். இது ஒன்று. ஓகேவா? 3 இண்டிகேட்டரும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கால்பிங் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். இதுவும் இதுக்கு மேலே கேண்டில், இந்த இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். ஓகேவா? நல்லா பாருங்கள், இந்த லைன் வந்து 50க்கு மேலே இருக்கணும். வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் ட்ரேட் ஆகணும். இந்த எஸ்ஐஆர் பேராபாலிக் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கேண்டிலுக்கு கீழே இருக்கும். அப்போ நம்ம வந்து பை சைடில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். பை சைடில் ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கும். இது நிறைய நாள் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. லைவாக ட்ரேட் பண்ணி நான் இதை காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. இதை நான் லைவாக ட்ரேட் பண்ணி பார்க்க இன்னொரு நாள் நான் காமிக்கிறேன். லைவாக ஒரு நாள் வந்து இதை ஸ்கால்பிங் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து. ஓகேவா? நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இதான் ரூல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 50க்கு மேலே இருக்கணும் ஆர்எஸ்ஐ. அதே நேரத்தில் சேம் டைம் வந்து கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கணும். கீழே வந்து இந்த பேராபாலிக் எஸ்ஐஆர் வந்து கீழே இருக்கணும். அதே மாதிரி இந்த வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அது வந்து கீழே, இதுக்கு கேண்டிலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டுமே, பேராபாலிக் எஸ்ஐஆர், அந்த வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், இந்த ரெண்டுமே வந்து கேண்டிலுக்கு கீழே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கேண்டில் கீழே அப்படி ட்ரேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போனா வந்து நம்ம வந்து அதே டைமில் வந்து ஆர்எஸ்ஐயும் வந்து 50க்கு மேலே இருக்கணும், 50க்கு மேலே இருக்கணும். இதுதான் ரூல். இப்படி இருக்க டைமில் நம்ம வந்து இதில் வந்து ஒரு சின்ன ட்ரேட் எடுப்போம். அது என்னன்னா ஸ்கால்பிங் எடுப்போம். இது வந்து நம்ம வந்து இப்போ வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியினுடைய ஃபியூச்சர், ஏப்ரல் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து செல்லிங் அப்படின்னு போனால் அதே ஆப்போசிட். செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கணும், கேண்டில் ரெட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு கீழே இருக்கணும். இந்த தான் 50 லைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 50க்கு கீழே ஆர்எஸ்ஐ இருக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து செல்லிங், ஒரு ஸ்கால்பிங் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எடுக்கிற கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட நம்ம வந்து இன்னொன்று நம்ம வந்து இன்னொன்று நம்ம ஆட் பண்ணி பார்க்குறது என்ன அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. இதை லைவாக நீங்கள் பாருங்கள். இப்போ இன்றைக்கெலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடில் 54 இருக்குது, புட் சைடில் வந்து 28 இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இது வந்து உண்மையிலேயே அன்னைக்கு ட்ரேட் ஆகும்போது இங்கே இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இன்றைக்குள்ள நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்குள்ள நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,200, 22,200 உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு புட் சைடு பார்த்தோம் அப்படின்னா புட் சைட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 86 லட்சம் இருக்குது. இது நான் முன்னே காலையில் பார்க்குறப்போ இதில் கம்மியாக தான் இருந்தது. அதாவது 66 76 சம்திங் தான் இருந்துச்சு. நான் காலையில் என்ன சரியாக கவனிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது என்னென்னா
50க்கு மேலே இருக்கிற RSI வந்து 50க்கு மேலே இருக்குது. அதே நேரத்தில் வந்து வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் ட்ரேட் ஆகுது. கீழே வந்து எஸ்ஐஆர் இப்போ பேராபோலிக் எஸ்ஐஆர் கீழே இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து புட் சைடில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ புட் சைடில் இருக்கும்போது கால் மேலே ஏறும். இதுதான் வந்து லாஜிக்கு. நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு அதே மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்கால்பிங் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து எடுக்கிற ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா அந்த ட்ரேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எல்லாவுடைய இண்டிகேட்டர்ஸும் நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த 3 இண்டிகேட்டரும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த டைரக்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம வந்து நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் இண்டெக்ஸில் யூஸ் பண்ண முடியாது. இண்டெக்ஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? மற்றதெல்லாம் வரும். RSI வரும், எஸ்ஐஆர் பேராபாலிக் வரும், எல்லாமே வரும். இந்த வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது மட்டும் வராது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுதா ட்ரெண்டை வந்து நம்ம வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் அந்த வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். இன்னைக்கு பை ட்ரெண்டில் இருக்கா செல் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த RSIங்கிறது வந்து அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். RSI இப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. RSIயும் 50க்கு மேலே இருக்குது. அந்த டைமில் நமக்கு வந்து இப்போ ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிறோம். ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டரு. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் பேராபாலிக் இது வந்து மார்க்கெட் அதாவது கீழே கேண்டிலுக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் ஸ்கால்பிங். அதுக்கு நேரத்தில் வந்து நமக்கு வந்து நார்மல் கேண்டில் அப்படின்னா நார்மல் கேண்டில்ங்கும் போது உங்களுக்கு கேண்டில் வந்து உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கேண்டிலில் வந்து பையர்ஸ் இருப்பாங்க. ஆனால் கேண்டில் நமக்கு ரெட்டாக இருக்கும். சில கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் இருப்பாங்க. கேண்டில் வந்து நமக்கு க்ரீனாக இருக்கும். ஸோ இந்த ஹெங்கனாஸ்கி கேண்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா அந்த சில அந்த ஃபேக்கான ட்ரேட் வருது இல்லையா, ஃபேக்கான என்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் அந்த ஃபேக் சிக்னல்லாம் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் ஓரளவு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 90% வந்து நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்து ஒரு அக்யூரஸியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். அதுதான் நம்ம வந்து கொடுக்குறது. இதை வந்து ஸ்கேல்பிங்க்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு. இப்போ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சின்ன இறக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ப்ரைஸுக்கு கீழே போயிருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷனில் போய் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால ஆப்ஷனில் பையிங் தான் நம்ம போகிறோம். அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போயிட்டு இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இதை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. இப்போ கேண்டில் மேலே ட்ரேட் RSI 50க்கு மேலே ட்ரேட் ஆகுது. எஸ்ஐஆர் இப்போ பேராபாலிக் எஸ்ஐஆர் வந்து மேலே கீழே இருக்குது, கேண்டில் கீழே இருக்குது. அதே நேரத்தில் வந்து வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜும் கேண்டில் கீழே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்னென்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கால் சைட் போயிட்டு ஒரு சின்ன ட்ரேட் பண்ணுறோம், ஒரு சின்ன ப்ராஃபிட், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? இதை நீங்கள் பாருங்கள். நிறைய நாள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இந்த வீடியோ நான் பேக் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு நிறைய நாட்கள், ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்து 3 நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது இன்னும் நிறைய நம்ம பேக் டெஸ்ட் எடுத்து பின்னாடி போனோம்னா இந்த வீடியோட லென்த் அதிகமாக போக வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து உங்கள்ட்ட நீங்களே பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சின்ன சின்ன ட்ரேட், அதாவது சின்ன சின்ன ஸ்கால்பிங் தான் இதை பண்ணணும். ஸோ இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சில நாட்கள் வாலட்டைலாக மேலே போகும். சின்ன ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வரும். ஸோ இந்த மாதிரி நேரங்கள் இப்போ இன்றைக்கி பாருங்களேன், இந்த டேட்லலாம் பாருங்கள் மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது. அதாவது என்னென்னா வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் அந்த கேண்டில். ஸோ இந்த இடங்கள்லாம் ரொம்ப ஓரளவு கீழே இறங்கும்போது நமக்கு பயம் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் சின்ன சின்ன ட்ரேட் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் எடுக்கணும். ஆப்ஷனில் சின்ன சின்ன அதாவது முதல்ல ஓவராலாக ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இந்த எல்லா இண்டிகேட்டர்ஸுமே. இன்றைக்கி உள்ள ட்ரெண்ட் எங்கே இருக்குது, அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்னு ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணிக்கோங்க. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி 50க்கு கீழே இருக்குது RSI. அதே நேரத்தில் வந்து கேண்டில் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், ரெட் கலர் கேண்டில். வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. எஸ்ஐஆர் பேராபாலிக் எல்லாமே மேலே இருக்குது. அப்போ ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டு. ஸோ அப்போ நம்ம காலையில் ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணலாம்னா புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம மார்க்கெட் ரன்னிங்கில் அதாவது கரெக்டாக வந்து ஓப்பனில் மார்க்கெட் வந்து லைவ் ட்ரேடில் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த இதில் உங்களுக்கு வச்சு காமிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நாள் ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு அப்ளை பண்ணி இந்த இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் புரியல. திருப்பி ஒரு தடவை இந்த வீடியோ அகைன் ஓடியோ பாருங்கள். அதோட செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணணும், இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் என்னென்ன நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படின்னா புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யார் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியலன்னா உள்ளே வந்து போனீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து போனீங்கன்னா அதுக்குன்னே தனியாக வந்து ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம். இது எப்படி நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணால் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வேணால் அந்த வீடியோட லிங்க்ஸும் நான் தர்றேன் வேணாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்களுடைய கருத்து அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஊக்கமாக இருக்கும். அடுத்தடுத்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு தெளிவான பாதை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.